போன மேட்ச்சில் எல்லாம் போயிட்டாங்க, ரேப்பிடோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பையன் உத்து பார்த்துட்டே இருந்தான், கிட்ட வந்து என்னடா பார்க்குறான்ட்டு நானும் பார்த்தேன். திடீர்னு மாஸ்கெல்லாம் பிடுங்கி பல்ல உடச்சி இந்த தாடியெல்லாம் பிடிச்சி இழுத்து அறுத்துட்டு கஞ்சா அடித்து அப்படியே புகையை மூஞ்சில் விட்டான். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்க. எனக்கு கொஞ்சம் காசு இல்லை, எனக்கு 1,00,000 பெரிய காசு. கொஞ்சமாக 20,000 10,000 அப்படி மாதிரி சேர்த்து தான் இது பண்ணேன். ஸோ யாரும் அது மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். இந்த மாஸ்க்குள்ளே இருக்கிற ஃபேஸ் தான் இது. ஸோ இவரை தான் நீ போன மேட்ச்சில் வந்து இந்த மாதிரி இதை பிடுங்கி அடித்து மூஞ்சில் கஞ்சா புகையெல்லாம் விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள். ஒரு தனிப்பட்ட பர்சனை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது மூலிமா ஏதாவது ஒரு லைஃப் கிடைக்குமா அப்படின்றதுக்காக தான் இது பண்ணோம். ஒரு நாளில் லைஃப் சேஞ்ச் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு அல்பாசில் தான் இது பண்ணேன் நான். ஸோ ஆனால் இந்த மாதிரி பண்ணாதீங்க ஃபேன்ஸ், இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு சில பேர் தான் அது மாதிரி பண்ணுறாங்க, எல்லாரையும் சொல்ல. எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. செல்ஃபி எடுக்கிறதுனால கேட்டு தான் எடுக்கிறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் கேட்டு தான் எடுக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் அதை ஃபாலோ பண்ணுங்கள்.